Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஏற்ப வாகா எல்லையை அந்நாட்டு அரசு மீண்டும் திறந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். பாகிஸ்தான் திடீரென கெடுபிடிகளை தளர்த்தியதன் பின்னணி என்னவாக உள்ளது? சொந்த மக்களுக்காக வாகா எல்லையை மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் இந்தியாவிலிருந்து எத்தனை பாகிஸ்தானியர்கள் வெளியேறியுள்ளனர்? இந்தியாவின் அட்டாரி கிராமத்துக்கும் பாகிஸ்தானின் வாகா கிராமத்துக்கும் இடையே உள்ள எல்லை பகுதியில் இரு நாடுகளும் சோதனை சாவடியை அமைத்துள்ளன. இதன் வழியாக மக்கள் சாலை மார்க்கமாக எல்லையை கடக்க முடியும். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடந்த பகிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா உத்தரவு பிறப்பித்தது. பாகிஸ்தானும் அதே நடவடிக்கையை கையில் எடுத்தது. இதனால் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்களும் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானிகளும் தங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி வருகின்றன. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து இல்லாததால் பலரும் வேறு நாடுகள் வழியாக தங்கள் தாய்நாட்டுக்கு செல்கின்றனர். வேறு சிலர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள வாகா அட்டாரி சோதனை சாவடி வழியாக வெளியேறி வருகின்றனர். நேற்று முன்தினம் புதன்கிழமை அட்டாரி வாகா எல்லை வழியாக 125 பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு வெளியேறினர். கடந்த 7 நாட்கள் மொத்தமாக 11 பேர் அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தான் சென்றுள்ளனர். பாகிஸ்தான் விசாக்களை வைத்திருக்கும் 15 இந்திய குடிமக்களும் இந்த பாதை கடந்து பாகிஸ்தான் சென்றனர். அதே போல வாகா அட்டாரி எல்லை வழியாக 1617 பேர் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக தகவல் இருக்கிறது. தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் போருக்கு அமெரிக்கா துணை நிற்கிறதா? இது குறித்தான விவரங்கள் என்ன நௌஷாத்? மிக முக்கியமாக தீவிரவாத போருக்கு பொறுத்தவரைக்குமே அமெரிக்கா என்றுமே துணை நிற்பதாக, எதிர்ப்புக்காக துணை நிற்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த இந்தியா பாகிஸ்தானோட இடையேயான போர் மூலம் என்பது மிக முக்கியமாக, அதாவது உலக நாடுகளே உற்றுநோக்க சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 25ஆம் தேதி காஷ்மீர் பகல்காம் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் 26 சுற்றுலா பயணி உயிரிழந்தனர் என்பது இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளும் உற்றுநோக்க வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக இந்தியா பாகிஸ்தானிய போர் பயணம் இருந்திருந்தாலும் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவாதர் துறைமுகம், அதே மாகாணத்தில் உள்ள பஸ்ட் விமான தளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிக முக்கியமாக விமான தளங்களும் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் முடியக்கூடிய இந்த முழு இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக. இது அனைத்துமே போர் முழுவதற்கான ஒரு மிக முக்கிய காரணியாக பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவோட நேரடி உதவியை தவிர்க்க அமெரிக்காவின் உதவியை பாகிஸ்தான் அரசு நாடி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பாக மார்க்கோ ரூபியோ மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் நேற்று முதல் தொலைபேசியை பேசியிருப்பதாக தகவல் இருக்கிறது. தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் போருக்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் எனவும், தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளை நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும், அதே நேரம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே போல பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியாவோட நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடன் அமெரிக்கா அறிவுரை வழங்கியுள்ளது எனவும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் உலக நாடுகள் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் இந்த போர் வரக்கூடாது, அது அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்க வேண்டும் என்பதையே குறிப்பாக உன்னிப்பாக பார்க்கிறார்கள். இருந்தபோது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அதாவது நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இது அனைத்து போருக்கு ஒரு காரணமாக இருக்குமா? ஏனென்றால் அணு ஆயுதம் மூலமாக நாங்கள் செயல்பட தயாராக இருப்பதாக, அணு ஆயுதம் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் தலைவர்கள் தெரிவித்தது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தது. அதே போல இந்தியாவும் தன்னுடைய அணு ஆயுதத்தை தயாராக இருப்பதாக தெரிவித்தாலும் கூட அணு ஆயுதம் பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய சூழல் இருப்பதால் அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என அனைத்து உலக தலைவர்களும் கருத்தை பதிவு செய்தார்கள். இருந்தபோது உட்படைகளும் பாகிஸ்தானின் உட்படைகளும் இந்தியாவின் உட்படைகளும் தயாராக இருக்கிற போர் முன்பாகவே தன்னுடைய பயிற்சியில் ஈடுபடுவது பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்டியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எலியரசி, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்வதற்கு ஏற்ப வாகா எல்லையை அந்நாட்டு அரசு மீண்டும் திறந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கும். நௌஷாத், உங்களுக்கு நன்றி.